வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஆடி வெள்ளிப்பா. ஆடி வெள்ளிக்கான பூஜைக்கான சிறப்பான வேலைகள்லாம் நடந்திருக்கு. சாமி கும்பிட்டாச்சு. பூஜைக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு சில வேலைகள் எல்லாம் நாங்கள் வீடியோவா எடுத்திருக்கோம். நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்கு. அப்படியே வீடியோ பார்க்க லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. இப்போ வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட போகிறோம்ப்பா. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். பச்சை கருப்பரமாக கொஞ்சம் தூள் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க வாசல் தொடச்சிட்டு வாசல் தெளிச்சிடலாம். சோட்டு பயந்து ஓடியாது பாரு. சோட்டுக்குட்டி சோட்டு பின்னாடி உட்காந்துட போற. சோட்டு அதுக்கேத்த பாட்டு தான் போடுறீங்க. நீ பாட்டு போடுறதுனால பயந்து வர. छोटो वाह வாசல் விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம். என்ன வேலை படுத்துட்டு சோட்டு கையெடு கையெடுமா. எங்க போயிடுச்சது? இது छोटो போல இருக்குனால மேலே ஓடிடுச்சா? ஒரு வேலை செய்ய விட மாட்டுது. கூப்பிட்டு வா வீட்டுக்குள்ள போலாம். பூவை துணி வச்சுட்டா வேற வேலை முடிஞ்சிச்சு. க்ளீன் பண்ணி குங்கும மஞ்சா வச்சாச்சு. இப்போ பூஜை சாமான் தான் தேய்க்கணும். பூஜை சாமானுக்கு வச்சுக்கலாம் குங்கும மஞ்சா. தேய்ச்சிட்டா? ஆமாம், ஓகே. தேய்ச்சிட்டு வரேன் நான். சுஷ்மி, நீ எப்பவுமே சாம்பிராணி ஏற்றுனா இந்த மாதிரி பண்ணாத. ஒரு அகில் வச்சு பண்ண எப்படி ஆயிடுச்சு பத்தியா? இப்போ கோலம் போட சொல்ல அது டிஸ்டர்ப் பண்ணுது. சம்மந்தமே இல்லாம ஏன் என்ன சொல்ற? இப்ப நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லையே. நீ பண்ணிட்டு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஓத்துக்கணுமா? ஆமா, பண்ணது நீ தான். நான் எப்பவுமே அகில்ல தான் வைப்பேன் சாம்பிராணி. நீ ஏற்றினாதான் சரி. இது பேர் அதை விடு, நம்ம கதைய கோலக்கல் என்ன கோலம் போடுப்பேன். சாமி இங்கதான் உட்கார போம் இல்லையா? அதனால சாமி மரத்துக்கு கோலம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும். அது இந்த வீடுல இருந்து எல்லா சவுண்டும் கேட்கும் பாப்பா. அது மாதிரி தான் காலை இது வாசல்ல கோலம் போட சொல்ல என்ன சவுண்டு கேட்டுச்சு பத்தியா? அதனாலதான் அந்த நீ தான் அந்த சவுண்டு. என்ன நானா சவுண்டு? கோலம் சவுண்டு. இதோ பரி பீலு குட்டி குட்டி சவுண்ட்லாம் கூட உனக்கு சவுண்டுன்னு ஒரு இதுவா? ஆமா, இப்போ என்ன டர்ன்னு வரதான் செய்யும். என்ன பண்றது? சாமி கும்பிட சொல்ல அமைதியாரு. சாமி கும்பிட சொல்ல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சாமியே நினச்சிட்டு இருக்கணும்னா கரெக்டா வரணும். வெள்ளிக்கிழமை விதியும் வேலை எது செய்ய சொல்லி நம்ம இந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? மந்திரம் சொல்லணும். சர்வ மங்கள மாங்கல்யே வாசலில் கோலம் போட்டேன். இருக்க வரைக்கும் ஆனால் எனக்கு இன்னும் புது டிசைன்லாம் கற்றுக்கல நான். அந்த இப்போ பழைய காலத்தில் டிசைன் போடுறது தான் அப்படி.
இதெல்லாம் கிட்ஸு போர் அடிக்கும் போது அவங்க ரஃப் நோட்டில் போட்டுறாங்க. அதான் டிராயிங் போடுவீங்கல்ல, டிராயிங் ஃபர்ஸ்ட் இப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க டிராயிங் டீச்சர், அதனால தான். சரி, கோடு ரவுண்டுன்னு. இப்போ கோலம் போடுறான் அமைதியார், புள்ளி கோலம். அப்படி பார்க்கறதுக்கு உனக்கு அப்படி தெரியும், ஆனால் அப்படி கொண்டு வர மட்டும் பாரு அதை. ஐயோ, இதெல்லாம ஒரு கோலம்னு போடுற. சாமி கோலம் தாங்க. மயில் மயில் மண்டை மேலே இருக்க கொண்ட மாதிரி. இது மயிலுடைய இதுதான் மண்டை, இது அது மேலே தான் கொண்டை வரைய வைப்போம். சைலண்டாக அந்த ஒரு சவுண்டு வந்துன்னு தான் இருக்குது நம்ம வீட்டிலல்ல. சரி, இந்த பூஜை வேலைலாம் ஒரு நல்லா அழகாக நிம்மதியாக உட்காந்து மனசார ஒரு சாந்தமான நிலைமையில செய்யணும். சாங் போடலாம், ஆனால் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால காப்பி ரைட் ஆகும். ஆமாம், அது ஒரு இது. நான் சாமி பாட்டை கேட்டுன்னு தான் செய்யணும். சரி விடு, நம்மளும் பாடக்கூடாது. நல்ல வேலை தெரியாமல் வேறு சர்வமங்கலம் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இது பார்த்தோன்னே காஞ்சோடனே எனக்கு சூப்பராக இருக்குது இந்த இடமே பார்க்கறதுக்கு. சிம்பிளான கோலம் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். போட்டாச்சா? அதுக்கப்புறம் வந்து இங்கே நல்லா இருக்கு. இது மாட்டாதம்மா. இப்போ அது காஞ்ச பிறகு தான் உனக்கு பளிச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வேலை இப்போ பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு வந்துட்டேன். பூஜை சாமானுக்கு குங்கும மஞ்சள் தான் நான் வைக்க போகிறேன். இந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கலந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வாசனை பொருள் கோபுரம் பூசு மஞ்சள் எடுத்துட்டேன். அது கூட வந்து கொஞ்சம் சந்தனம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது பச்சை கற்பூரம் ஒரு பீஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு குட்டி பீஸ் வந்து அதில் நுணுக்கி போட்டிருக்கேன். நல்லா வாசமா இருக்கும். இப்போ இந்த பச்சை வாசனை இப்போ ஓப்பன் பண்ண சொல்லி எப்படி தெரியுது, நம்ம வீட்டில் ஒரு கோவிலில் இருக்க ஃபீல் இருக்கும். நல்லா இருக்கும். குட் இது பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், நம்மளுக்கும் மனசுக்கு நிம்மதி இருக்கும். ஒரு மாதிரி சாந்தமாக மைல்டான ஒரு இது பார்த்தீங்களா, இது ஜவ்வாது சூப்பராக இருக்கும் வாசனை. அது போட்டிருக்கேன். ஏன்னா சாமிங்களுக்கு இதெல்லாம் வைக்க சொல்ல இந்த வாசனை பொருள் எவ்வளோ நிறைய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ பூஜை அறையில் நம்மளுக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குங்கும மஞ்சளை இது தண்ணி ஊற்றி இது பண்ண மாட்டேன், நான் பன்னீரில் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். பன்னீரில் பண்ணிங்கன்னா இன்னமும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ கலந்து வச்சுருக்கேன் நான். பன்னீர், இந்த பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். சந்தனமும் மொத்தம் 5 பொருள் ஆட் ஆகிருக்கு இதில். ஓகே. குங்குமம் பார்த்தீங்கன்னா நம்ம தாழம்பூ குங்குமம் தான் வாங்கியிருப்பேன். இது எரியாது, கைக்கும் எரியாது. ஒரு அதிகம் வந்து இதில் வந்து ஆசிட் அவ்வளோ இருக்காது, நல்லா இருக்கும் இந்த குங்குமம். அந்த குங்குமம் தான் எடுத்திருக்கேன், அதுவும் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூஜை சாமானுக்கு குங்குமம் மஞ்சள் வச்சுக்கலாம். பூஜை சாமான் வந்து இந்த பீத்தாம்பரை பவுடர்ல தான். என்ன மட்டும் சொன்ன இப்போ என்ன சொன்னேன், சாமி கும்பிடுறேன் அது மேல ஜன்னல் முடிச்சுக்க போறேன். அந்த பவுடர் பேரே பீத்தாம்பரி பவுடர் தான். அது ஆமா, நீ பூஜை சாமான் தேய்க்குதுன்னு அது இருக்குது. அது நான் எப்பவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இது எலுமிச்சம்பழம் புளி இதெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு சபினா இருக்கும் பார்த்தீங்கன்னா, சபினாவில் வந்து லெமன் அதை தொட்டு அதை தேய்ச்சினா அதுவே வெள்ளையாயிடும். இன்னைக்கு வந்து நான் பீத்தாம்பரி எப்படி தான் இருக்குன்னு பார்த்தேன். நேற்று அவர் வாங்கிட்டு வந்தாரு, பூஜை சாமான் வாங்க சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. தேய்ச்சி சூப்பராக இல்லம்மா அந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறதுக்கு. நான் வைக்கலடி, இது நான் என்ன சொல்லுது, நான் பிராண்டுக்கார வச்சிருக்கேன். நான் என்னவோ பேர் அதுக்கு பீத்தாம்பரி எவ்வளவு சூப்பரான பேருன்னா உனக்கு. இது வந்து இந்த காமாட்சி அம்மனோட இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ண சொல்ல சீதனம் தருவாங்க இல்லையா அம்மா வீட்டுல இருந்து, அது அப்போ கொடுத்த விளக்குப்பா. இது எப்படி அதெல்லாம் இதுக்கு வந்து என்ன 28 இயர்ஸ் ஆகுதா, 28 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் 28 வருஷம் தான் ஆகுது. 28. இப்போ வந்து குங்குமம் வச்சுக்கலாம். அம்மா தாயே மகாலட்சுமி பார்த்து பார்த்து நம்ம வைக்கணுங்க. நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து பவுடர் அடிக்க சொல்ல பொட்டு குங்குமம் எல்லாம் எப்படி நம்ம பார்த்து நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும்னு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு விளக்குக்கு வைக்க சொல்லி அந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்பவே அழகுபடுத்தணும். இதெல்லாம் நீயும் கற்றுக்கோ சுஷ்மி, வீட்டில் வைக்கிறதுக்கு இப்போதுலேருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கணும். நீ ஆனால் எங்கே செய்கிற, உனக்கு அதுக்குள்ளே ஒர்க் வந்துச்சுன்னு ஓடி போயிட்டேன். ஓகே, முடிச்சிட்டியா? எங்கே ஒரு இது எடுக்க விட மாட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளோ ஹெவி ஒர்க்கு. சுஷ்மிக்கு என்னையும் வீடியோ எடுத்துட்டு அவள் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டம் தான் அவளுக்கு. இதில் வேற நான் வேற வாய் குழந்தை தப்பு தப்பா வேற எதையாவது சொல்லிட்டு இருக்கேன். அழகா பார்த்து பார்த்து வைக்கணும். அவன் வீட்டில் காலையிலயும் சரி மாலையிலயும் சரி எனி டைம் அந்த குயில் மட்டும் கூவிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லதாண்டி, பாசிட்டிவ். நல்லா நல்ல ஒரு கேட்கறது நேச்சுரலா. ஆமாம்,
அது அவங்களுடைய இடம் இது. மரத்தாண்ட தான் நம்ம வந்து உக்காந்துக்கிறோம் போல இது. நல்லா அழகா இந்த மெரூன் கலர் குங்குமம் தான் நாங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். தாழம்பூ குங்குமம் தானே அது பேர் தாழம்பூ குங்குமம். ஏன்னா நார்மல் குங்குமம் மெரூன் கலர் வாங்கினேன்னு வச்சிங்களேன், அது கையே ரெட்டாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம குங்குமம் வச்சா கூட இந்த இடத்தெல்லாம் வந்து அப்படியே புண்ணு வந்த மாதிரி ஆயிடுது, அது எரியுது. அதில் அப்போ ரொம்ப ஆசிட் இருக்குன்னா இருக்கும். ஓகேங்களா? மகாலட்சுமி எப்படி இருக்காங்க தெரியுதா? கம்மி. ஓகேவா? இப்போ இவங்களை வந்து அவங்க தட்டில் வச்சு இந்த பின்னாடியும் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பின்னாடியும் நான் வைக்கிறேன். இது அவங்களுடைய தட்டு. தட்டு மேலே வைப்பியா? இது வச்சு வைப்பேன். அம்மா என்னம்மா அது குட்டி குட்டியாக அவ்வளோ வச்சுருக்க? இதெல்லாம் சாமி என்ன குட்டி குட்டியாக இந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு? என்ன கதை? ஆமாம், இந்த இது எல்லாமே வந்து இது வெள்ளி பொருள். காட்டது அழகா இருக்கு. கலசம். அது கலசம். சாமிக்கு வெள்ளி கலசம். வெள்ளி கலசம். இதெல்லாம் நானும் பெரியமாவும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் இது குங்குமம் வச்சுட்டு வரேன். எங்களுக்கு இதுதான் வேலையே. அது பெரியமா என்னோடைய சாமி பக்தி அதிகம் இல்லையா அதுக்கு. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு இன்சென்டிவ் வர்றது, சேலரியில் ஃபஸ்ட்டு சேலரி, அந்த ஃபஸ்ட்டு ஒரு காசு எடுத்து வைப்போன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி எடுத்துக்காம என்னென்ன சாமின்ட்டு பாபா முருகர் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது. நான் எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும்னால நான் ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் இது வந்து எனக்கு 500 ரூபா வந்தது. அப்போ ஒரு டார்கெட் முடிச்சேன்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்தாங்க. அவங்க நிறைய வாங்கினாங்க. நான் அப்பதான் ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல வந்து இந்த பாபா வாங்கினது. இதெல்லாம் எப்போ வாங்கினதுன்னா, அதான் அந்த இது வெள்ளி விலை எல்லாம் கம்மியா இருந்தது பத்தியா? 10 ரூபாய் 11 ரூபாய், ஒரு கிராம் வந்து 15 ரூபாய்க்குள்ள இருக்க சொல்ல வாங்கினதுதான். இப்பெல்லாம் ஒண்ணு கூட வாங்க முடியாது, எல்லா விலை அதிகம். அப்படிலாம் என் சேலரி பத்தாது இல்லையா? அதுக்காக தான் அப்போ இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் பாபாக்கு வாங்கினது. அதுக்கப்புறம் பாத்தியா அது பாரு, முருகர் வந்து எப்போ வாங்கினதுன்னா அக்ஷய திதி அப்போ வாங்கினது. இது வந்து எனக்கு வந்து இது போனஸும் வந்தது. எல்லாமே நானும் பெரியமா ஒன்னாவே வச்சிருப்போம், சேமா வாங்குவோம் 2 பேருமே. இந்த கோலக்கல்லி போட்டு அது ஓடிச்சுட்டு இருக்கா. இந்த பேர் முருகர் அழகா இருக்காரா? இது வந்து முருகர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு போனஸ் கொடுத்தாங்க, அப்போ வாங்கினது இது. அந்த நான் தான் எப்பவுமே வாங்கி சாப்பிட்ருவோம்ல, அது சொல்லும், ஏய் வாங்கிலாம் சாப்பிடுவோம், ஒரு ஞாபகமா நம்ம வச்சுக்கணும் எதுவா இருந்தாலும் அப்படின்ட்டு. முருகர் இருக்குங்க வச்சுதான் அழகா வேலோட இந்த பக்கம் அழகா நிற்பாரு முருகர். தெரியுதா? நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு அக்ஷய திதி அப்போ வாங்கினது, மகாலட்சுமி தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி. இதெல்லாம் எங்கள் பட்ஜெட்டுக்கு நாங்கள் வீட்டில் சேலரியை கொடுத்துட்டு எங்களுக்குன்னு பேக்கெட் மணியோ இல்லை நாங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிற இன்சென்டிவ் அதில் வந்து இந்த மாதிரி வாங்கி நாங்கள் சேர்த்து வச்சது. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப சாமி இது. அவங்க இன்னும் கிருஷ்ணர்லாம் வச்சுருக்காங்க வெள்ளியில். அப்போ நான் அதெல்லாம் இல்லை, என்னால் முடிஞ்சது வரைக்கும் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சரஸ்வதி வீணை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது எங்கது இவங்க காமதேனு அப்படின்னா இது இவங்க வந்து இது அன்னபூர்ணி தாய் அவங்க வெளியில். அது என்னது அவங்களுடைய இது அந்த இது நம்மளுக்கு கலந்து கரண்டி அழகாக சூப்பராக இருக்கு. விட்டு வச்சு தட்டேன். இது வெள்ளியில் எங்கே நார்மலாக வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து நான் வந்து பித்தளையில் வச்சுருக்கிறது. இப்போ இதை வந்து அன்னப்பண்ணியில் நம்ம குங்கெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து அரிசி போட்டு அரிசிக்கு மேலே இவங்களை வைக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து இது இந்த மாதிரி தானியத்துக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது, குறை இருக்காது, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கம்மியாகுதுன்னு வச்சுக்கேன், டக்குன்னு நம்ம வீட்டில் வந்துடும். அது எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுதான். ஆனால் இதெல்லாம் உண்மையாலுமே நம்ம சொல்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம நம்பி செஞ்சோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாகவே இருக்குது. இது வரைக்கும் பாருங்கள், நான் நினச்சிட்டே இருப்பேன் அரிசி தீரப்போது வாங்கணும்னு சொல்லுவான். ஆனால் அவர் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஆமாம் இந்த வாரம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவரே வாங்கிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி ஏதாவது மல்லிகை சாமான் வாங்கினா நான் போஸ்ட்ல எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வச்சுடுவேன். அது கண்டிப்பாக அப்படியே இருக்கும் நம்மளுக்கு.
சாமிக்கு பிரசாதம் தான்ப்பா செஞ்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் செஞ்சேன். அதுக்கு தான் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துட்டு இருக்கேன். இந்த சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா சூப்பராக நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன். எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவும் எடுத்திருக்கேன், பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ பிரசாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூஜை தான் பண்ணணும். சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டப்பா, பூலாம் போட்டாச்சு. பார்த்துக்குங்க. இப்போ விளக்கேத்துறேன், வாங்க. நீங்களும் பூஜையில் கலந்துக்குங்கப்பா, பார்க்குறவங்கலாம். ஓம் தீபலட்சுமியே நமோ நமக. இந்த மாதிரி தீபம் ஏற்ற சொல்ல, இந்த மாதிரி ஓம் தீபலட்சுமியே நமோ நமக, ஓம் அது மாதிரி சொல்லணும். ஓம் தீபலட்சுமியே நமோ நமக, ஓம் தீபலட்சுமியே நமோ நமக. இன்னைக்கு ஆடி வெள்ளி பூஜை பண்ணியிருக்கேன். வாங்க பூஜை பார்த்துக்கலாம். சாமியுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இந்த பார்த்தீங்களா தீப ஆராதனை இருக்கு, ஆராதனையை எடுத்துக்கங்கப்பா. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆடி வெள்ளி பூஜை சிறப்பாக நடந்திருக்கு, பார்த்துக்கங்க. எல்லாருக்கும் கிட்ட என்னுடைய குலதெய்வம், எங்களுடைய குலதெய்வம், இவங்க பேர் வந்து ஸ்ரீ முத்தாலம்மன். இவங்க தான் ஊர்ல இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பூஜையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமானவங்க, ரிலேஷன், தெரிஞ்சவங்க எல்லாருக்காகவும் நீங்க ப்ரே பண்ணிக்கங்கப்பா. ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்காக வேண்ட சொல்ல நம்ம வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும். இதுதான் கூட்டு பிரார்த்தனையுடைய பலனே, இதுதான். நம்ம எல்லாருக்காக வேண்டிக்கணும், நம்ம பிரார்த்தனை வந்து வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும். நீங்களும் வேண்டிக்கங்க சாமி கிட்ட. ஆரத்தியும் எடுத்துக்குங்க. எங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி இன்னைக்கு சூப்பரா சிறப்பா போச்சு. உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டுங்க. அப்படியே வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.